தேங்காய் பால் ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். இதுக்கிடையில் அதுக்கு தேவையான பொருள் அரைச்சி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டையும் இந்த மாதிரி உரலில் அடிச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு, இதையும் ஒன்றா சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க. தேங்காய் உடைக்கும் போது அந்த எடுக்கிற தண்ணியை ஊற்றி புளி கரைக்கும் போது சேர்த்திங்கன்னா ரசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முதல்ல தேங்காய் துண்டு ஒரு 4-5 பீஸ் போட்டு ஒரு தடவை பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வடித்து வச்சுக்கோங்க. 2 தடவை தேங்காய் பால் எடுக்கணும். ஃபஸ்ட் எடுக்கிற தேங்காய் பாலை கடைசியாக தான் சேர்க்கணும். அந்த சக்கையை போட்டு இன்னொரு தடவை மிக்சியில் அரைச்சி அதை 2வது பால் எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சாச்சு. இதை 2வது தடவை எடுத்துக்கோங்க. இது ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இனி தாளிக்க ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இடித்து வச்ச சீரகம், மிளகு, பூண்டை சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இந்த தண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போது 2வது தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி வரட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது முதல்ல எடுத்த தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே சூட்டில் வச்சா திருன்னு ஆயிக்கும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டா அவ்வளோதான். சிம்பிளாக குயிக்காக ரசம் ரெடி.